சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணை செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் தலைமறைவாக இருந்த இடம் எங்கே என்ற விசாரணையில் நீலகிரியில் உள்ள ஒரு பங்களாவில் மறைந்திருந்ததாகவும், அந்த பங்களா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர் என்பதும், தனக்கு தேவையான வசதிகளை அவர்தான் செய்து வந்தார் என்றும் உண்மைகளை தெரிவித்துவிட்டார். தற்பொழுது எதற்காக ஆஜரானார் என்ற ஒரு விளக்கமும் தேவைப்படுகிறது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சொத்து பட்டியல்கள் சரியான கணக்கு வழக்குகள் இல்லாத காரணத்தினால்தான் விசாரணைக்காக அசோக்குமாரை நீதிமன்றத்தில் அழைத்து வர உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவர் தலைமறைவாக இருந்ததன் காரணமாக கால நீடிப்பு செய்யாமல் அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏலம் விடும் என்ற உத்தரவின் அடிப்படையில்தான் அவர் 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நிலையில் தனது சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக சென்னை சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்திலும் கிளை நீதிமன்றத்திலும் ஆஜராவதற்கு முன்வந்தார். தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகியவுடன் அவர் தனக்கு ஜாமீன் வேண்டும் என்றும், தனது உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்றும் ஆதாரத்தை கொடுத்து 10 நாட்கள் ஜாமீனும் பெற்றார். தற்பொழுது மீண்டும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இங்குதான் பல்வேறு தகவல்களையும் சேகரித்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். பல்வேறு மிக முக்கியமான ஆதாரங்களுடன் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள்தான் மிக முக்கியமான குற்றவாளி என்றும், ஏனென்றால் அதிமுகவின் ஆட்சி காலத்தின் பொழுது 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடியை செய்தது செந்தில் பாலாஜி என்றாலும் அதற்கு மிக முக்கியமான காரணமே அசோக்குமார் தான் என்றும், அது மட்டுமல்ல அதிமுகவின் ஆட்சியில் மட்டுமல்ல திமுகவின் ஆட்சியிலும் அசோக்குமார் அவர்கள் எந்தெந்த அமைச்சருக்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள், பினாமிகள் யார், அவர்களுக்கு சொத்து மதிப்புகள் எவ்வளவு இருக்கிறது, எங்கெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அசோக்குமார் அவர்கள்தான் மிக முக்கியமான சேகரித்து வைத்திருக்கிறார். அவரிடம் இருந்து அந்த ஆவணத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் திமுகவின் ஆட்சியை கூண்டோடு கழிக்க முடியும் என்பதற்கேற்ப அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையும் நடத்தி வருகிறது. தற்பொழுது உதயநிதி வீட்டில்தான் பதுங்கியிருந்தார் என்ற உண்மை தெரிந்தவுடன் விசாரணையில் உதயநிதியும் விசாரணைக்காக அழைத்து செல்லலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காமல் கூறுங்கள்.